இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் யூனிட் 1ல் ஸ்லேட்டர் ரூல்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஸ்லேட்டர் ரூல்ஸை வச்சு இந்த இசட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எக்ஸாமில் இந்த ஸ்லேட்டர் ரூல்ஸ் இருந்துட்டு ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக வரும். அப்போது இந்த ஸ்லேட்டர் ரூல்ஸை நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா 1 மார்க்கு ஈஸியாக அடிச்சிடலாம். வாங்க இப்போ அந்த கால்குலேஷனை பற்றி நம்ம பார்த்துடலாம். Calculate the effective nuclear charge of calculate the effective nuclear charge of 2p electrons 2p electron in nitrogen atom 2p electron in nitrogen atom. கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா என்ன? ஸோ Z effective is equal to Z minus S. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? நீங்க இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதிடுங்க. 1s2 2s2 2p3 சார். 1s2 2s2 2p3 7 வரும் இல்லையா? கண்டுபிடிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2p எலக்ட்ரான்ஸ் இல்ல, ஸோ இப்போ 2s 2p நம்ம எடுத்துக்கிடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு 1s2 தனியா, அடுத்து என்ன பார்க்கணும்? 2s2 2p3. ஸோ இது நம்ம தனியா நம்ம எடுத்துக்கிடணும். அப்போ இந்த இதுல நமக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாருங்க. அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 5ல ஒரு எலக்ட்ரான் நீங்க ரிமூவ் பண்ணிடணும். 5ல ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடணும். என்னாச்சு? ஸோ 4 into 0.35 அடுத்தது 2 into 0.85 இல்லையா? சரி, இப்போ இதுக்கான வேல்யூ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 4 into 0.35 கான வேல்யூ என்ன? 1.4. ஓகே, 1.40. அடுத்தது 2 into 0.85 எவ்வளவு வருது? அப்போ 1.70. சரி. So now the total value 3.9 வரும். 3.10. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு Z effective. So Z effective is equal to Z minus S. ஸோ Z வந்து எவ்வளவு பார்த்தோம் நம்ம? 7 minus 3.1. ஸோ 3.90. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து இதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு calculate the effective nuclear charge for valence electron in zinc atom. zinc atomக்கு இப்போ வந்துட்டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கேட்டாங்க. சரிங்களா? அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன செய்யணும்? நீங்க சிங்க் எலக்ட்ரானுக்கான அந்த கான்ஃபிகரேஷன் எழுதணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். சிங்குக்கு அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. 30. அட்டாமிக் நம்பர் 30. ஸோ 1s2 2s2 2p6 இது ஒரு 3s2 அடுத்தது 3s2 3p6 எத்தனை ஆச்சு? 18 ஆச்சு. சரி, அடுத்தது 3s2 3p6 அடுத்தது 3d வரும். அப்படிதானே? 3d ஃபர்ஸ்ட் எழுதணும். 3d எத்தனை? 10. அடுத்தது 4s2 இந்த மாதிரி தான் எழுதணும். அப்போ வந்து 30 வந்துட்டான்னு பாருங்க. வந்துட்டு சார், வந்துட்டு. சரி, இப்போ நீங்க வழக்கம் போல நம்ம என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட் இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க? வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்ப இதுல வேலன்ஸ் எலக்ட்ரான் யாரு? இந்த 4s2. அப்ப அதுல ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிருங்க. சரிங்களா? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிருங்க. சோ அப்போ என்ன வரும்? சோ 1 into 0.35. ஓகே, சோ அப்போ 0.35. சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? அப்போ 3s2 3p6ல 8 எலக்ட்ரான் இருக்கு. அதான் தப்பு. நம்ம இந்த ஃபுல்லா நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஃபுல்லா பார்க்கணும். அதாவது இது வந்து என்னன்னா, அடுத்தது என்னது? n minus 1. அடுத்து n minus 2. சரிங்களா? அப்போ இப்போ நமக்கு வந்து n minus 1ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அப்போ 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ 18 into என்ன வேல்யூ வரும்? 0.85. ஓகே. இப்போ அதே போல n minus 2
அப்போ n minus 2 என்ன? இப்போ ரிமைனிங் 2s2 2p6 எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்படிதானே? ஆ ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்னதுதான்? 1 தான். வேல்யூ என்ன? ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் 1 வேல்யூ. இப்போ எத்தனை இருக்குது? 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 10 into 1 அப்போ 10. இப்போ இதுக்கு சொல்லுங்க 18 into 0.85 எவ்வளவு வருது? அப்போ 18 into 0.85 18 into 0.85 so 10 15.3 sir. 10 into 0.85 எவ்வளவு வரும்? 8.5 வரும் இல்லையா? 10 into 0.85 8.5 வரும். அதுக்கப்புறம் ஒரு 10 போட்டீங்கன்னா 8.5. ஸோ அதுல ஒரு 2 8.5 கம்மி பண்ணிக்கிடுங்க. அப்போ 8.5னா எவ்வளவு வரும்? அப்போ 1.70வா? அப்போ இதுல இதை ஆட் பண்ணிட்டு 1.70 கம்மி பண்ணிட்டுனா முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ 16 17ல 1.70 இப்போ எவ்வளோ வரும்? அப்போ 0 என்ன வருது? அப்போ ஸோ 3 15.30 sir. வருதா? So 15.30. So now add all this. 5. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 plus 3 6. அடுத்தது என்ன வருது? 5 1 சாரி 2 25.65 இப்போ நமக்கு நியூக்ளியர் சார்ஜ் எப்படி நியூக்ளியர் சார்ஜ் எவ்வளவு வரும்? அப்போ நியூக்ளியர் சார்ஜ் சார் இது வந்து ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் சிக்மா. இது வந்து ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்டோட வேல்யூ சிக்மா. இப்போ இசட் எஃபெக்டிவ் என்ன? அப்போ இசட் மைனஸ் எஸ் இசட் எவ்வளவு? அப்போ 30 minus 25.65 ஸோ அப்போ என்ன? 4.45 sir. 4.35 sorry sir. இசட் எஃபெக்டிவ் வந்து எவ்வளவு? அப்போ 4.35 சரிங்களா? அப்போ இந்த மாதிரி சிங்க் ஆட்டத்துக்கு நம்ம எழுதியாச்சு. இப்போ அதே போல நான் இன்னொன்னு கேட்கிறேன். இப்போ இது வந்துட்டு 3D எலக்ட்ரான்ஸ்க்கு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? இப்போ calculate 3D electrons. 3D calculate the screening constant for. சரிங்களா? calculate the screening constant for 3D electron in zinc atom. அதே zinc atom தான். 3D electron in zinc atom. 9 into 0.35 plus அந்த 4s வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது சார். whole inner shell வந்து ஓகே. சோ அப்ப நமக்கு இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இந்த 4s இருக்கும் அப்படிதானே? அப்ப இந்த 4s அப்படினா 0 4sக்கு 0 விட்டுறணும் சார், விட்டுறணும். 4sக்கு 0. இப்போ நீங்க இதுல ஒரு 2 எக்ஸாம்பிள் பாத்தீங்க இல்லையா? இந்த இசட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது. அப்போ இதே போல தான் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு நடக்கும். ஃபுல்லாக டிஸ்கஷன், கொஸ்டின் டிஸ்கஷன், என்ன டவுட்னாலும் நீங்கள் உடனே நீங்கள் அந்த டைம்லேயே நீங்கள் கேட்டுக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நேரடி வகுப்பில் எப்படி நடக்குமோ அதே போல தான் இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் நடக்கும். நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 25th நவம்பர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜாயின் பண்ணுறவங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க சரிங்களா? அதாவது 25th நவம்பரில் இருந்துட்டு நாம் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம்.